நமக்கு அடி வாங்க தெம்பில்லடா. நீ நல்லா இரு, நான் போயிடுறேன். ஆளோடா சாமி. டேய் மச்சான், டேய் டேய் மச்சான், ஃப்ரெண்டுடா. டேய் என்ன நம்புடா. டேய் டேய் மச்சான். சாரு யார் இவன்? நம்ம பின்னாலே வந்துட்டு இருக்கான். கேட்டுடலாமா இவன? டேய் இங்க வா. உன்னதான் கூப்பிடுறேன்னு தெரியுதுல, இங்க வா. என்னையா? ஒன்னத்தான். யாரு நீ? நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என் பின்னாடியே வந்துட்டு இருக்க. நீங்க தானே சாரு? ஆமா. தாங்க இது பிடிங்க. லவ் லெட்டரா? ஏண்டா ராஸ்கல் போ. ஏண்டா ராஸ்கல் பொறுக்கி நாயே, நீலாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையாடா? இதானே கேட்க போறீங்க? நீங்க கேட்க வந்தது கரெக்டு, ஆனா கேட்க வேண்டியால் நான் கிடையாது. என்ன சொல்றா இவன்? புரியலையா? இந்த லெட்டர் கொடுத்தது நான் தான், ஆனா நானே வந்து உங்ககிட்ட கொடுக்கல. இந்த லெட்டர் கொடுக்க சொன்னது 12D குணா. குணாவா? அவன் யாரு? உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க சேர்ந்திருக்க குட்வெல் ஸ்கூல்ல தான் 4 வருஷம் கொட்டா போட்டு படிச்சுன்னு இருந்தா குணா. நீங்க அட்மிஷன் போட வரும்போது உங்களை எங்கேயோ பார்த்துட்டான் போல. பார்த்துட்டு உங்க மேல லவ் ஆகி உங்க வீடு உங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு டார்ச்சர் பண்றாங்க. அவன் தாங்க லெட்டர் கொடுக்க சொல்லி மிரட்டவும் செஞ்சான். இவன் சொல்றத நம்பலாமா வேணாமா தெரியலையே. ஏங்க நான் என்னமோ கதை சொல்ற மாதிரி இப்படி பாக்குறீங்க? அது இல்லைங்க. சரி இப்படி யோசிச்சு பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல. இல்ல. இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படிங்களா உங்களோட விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்? அத நம்புங்க. அந்த மலை மாதிரி தான் லெட்டர் கொடுக்க சொன்னான்.